சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படம் பார்த்தது. அண்ட் தென் சூர்யா, கௌதம் இன்னுமே அந்த மாதிரி பசங்கலாம் இங்க இல்லையே அப்படின்னு ஏக்கமா இருக்கு. அந்த மாதிரி இருக்க பசங்க தான் எல்லாருக்கும் பிடிக்குது. அண்ட் தென் ஃபைனல் டச் லைலாவோட சீன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி 22 இயர்ஸ்க்கு அப்புறமும் அது கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா படம். ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கும்போது இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் இப்பயும் கொடுக்குது அது. ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்குடா. தொண்டு கத்தி கத்தி தொண்டை வலி வந்துருச்சுடா. போயிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் படுக்கணும் போல அந்த மாதிரி கத்துறாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல லைலாவை மீட் பண்ணுவோம் அண்ட் ராஜரை மீட் பண்ணுவோம், அமீன் மீட் பண்ணுவோம், அந்த ப்ரொடக்ஷன் டீமையும் நாங்கள் மீட் பண்ணுவோம் எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு ஒரு கம்பேக் கொடுத்தது அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பாருங்க மாசா இருந்துச்சு, சூப்பரா கொடுத்துருந்தாங்க. இந்த ஓல்டு ஃபிலிம் எல்லாம் கிழிச்சு போட்டு அந்த மாதிரி சரியா பண்ணியிருந்தாங்க பசங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க உள்ள எல்லாருமே. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் இருக்கும்ல அந்த மூமெண்ட் அப்படியே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சந்தோஷமா இருக்கு அந்த படத்தை பார்க்க. டிவிலே ஒரு 50 வாட்டி பார்த்துருப்பேன். 51 வாட்டி தேட்டரில் பார்க்குறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. ஈவன் பிஜிஎம்காகவே அந்த படம். ரெண்டாவது அமீர் சாரோட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இன்னும் ஒரு 4 ஷோ கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்து நல்லா இருக்கு. உண்மையிலே ரீ ரிலீஸ் மாதிரியே இல்லை. ஏதோ டைம் டிராவல் பண்ணிட்டு திரும்ப வெளில நம்ம ரியாலிட்டிக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. உள்ள போகும்போது 2002க்கு போயிட்டு திரும்ப வெளில 2026க்கு வந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ என்ஜாயபிளா இருக்கு. இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ரீ ரிலீஸ் ஏதோ அன்னைக்கு இருக்கிற டைமை மட்டும் கன்சியூம் பண்ணிட்டு வராம இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்குன்றது இட்ஸ் வெரி ஹாப்பி. பயங்கரமா இருந்ததுங்க, பயங்கரமா இருந்தது. இது ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலான ரெஸ்பான்ஸ். இது இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருந்திருக்கணும் தான். பட் இது அதுக்கான படம் இல்லை. இது அப்படியே கத்தி ஆர்ப்பரிக்கிற ஒரு படம் கிடையாது. ஒரு லவ் படம்ன்றதுனால ரெஸ்பான்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ப்ரீஸியாக தான் இருந்தது. ஸோ உண்மையிலே நல்லா படம். டீமில் உள்ள எல்லாரும் கத்துன மாதிரி எனக்கு பருத்தி வீரன் தான் வேணும். எடுத்து பருத்தி வீரன் ரீ ரிலீஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் சாட்டிஸ்ஃபைடு. உண்மையிலே அவங்க டீம் இருக்குல்ல, இப்போ அமீர் சார், ராம்ஜி சார், கேமராமேன், யுவன் சங்கர் ராஜா சார், அந்த காம்பினேஷனே பயங்கரமான காம்பினேஷன் அது. அப்படி இருக்கும்போது அடுத்து ரீ ரிலீஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா எனக்கு அதான் வேணும். நான் அதுக்காக தான் அந்த ரெக்வெஸ்ட் நான் வைக்கலாம்னு நினச்சேன். அது கூட்டத்தில் கரெக்டாக ஒருத்தர் கத்துனாரு. ஸோ கூட சேர்ந்து நம்மளும் கத்தி இது பண்ணிட்டோம். ஸோ பார்ப்போம். ஆனால் மூவி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் சூர்யா ஃபேன் ஆக்சுவலி. என் ஃப்ரெண்ட் கிட்ட அடம் பிடிச்சி நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஒர்த் இது. அதுவும் சூர்யா லைலா காம்போலாம் ரொம்ப பிடிக்கும். சாங்ஸுமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு இந்த சாங்ஸ்ல வர எல்லா லிரிக்ஸுமே எனக்கு தெரியும். நான் அப்படியே பாடிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். மற்றபடி சூப்பர் தான் படம். டான்ஸ் ஆடலையே, நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். 4 பேர் எல்லாரும் ஆடினா கொஞ்சம் வைப் பண்ண நல்லா இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் வைப் பண்ணிட்டு இருந்தோம். நல்லாவே இருக்கு. லைக் எல்லாம் அந்த மூவிக்குள்ளேயே எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சைலண்டா படம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த லவ் மூவிக்குள்ள எல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு இருந்தாங்க. மற்ற படம் வந்தங்க மாதிரி யாரும் டான்ஸ் ஆடியோ ரொம்ப கத்தியோ வைப் பண்ணாம சில சீனு கத்தி, சில அந்த லவ் சீனுக்குலாம் உள்ள இறங்கி போயிட்டு சைலண்டா இருந்துச்சு தியேட்டரே. பட் சூப்பர் தான். அது தெரியல. பட் இப்ப இருக்க மூவிஸ்லாம் ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணிருப்பாங்க. பட் அப்பெல்லாம் சிம்பிள் சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும். எஃபர்ட்ஸ் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். அதை காட்டுறது எல்லாமே அதெல்லாம் ஒரு மாதிரி கியூட்டா அழகா காட்டியிருப்பாங்க. அதுதான் விண்டேஜ் மூவிஸ்னா விண்டேஜ் மூவிஸ் தான். இப்ப இருக்க மூவிஸோட ரொம்பலாம் கம்பேர் பண்ண முடியாதுண்ணா. ரிலீஸ் நல்லா இருந்தது, படம் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு கஷ்டம் என்னன்னா கமலா தேட்டர் வந்தது. இது ஒரு கஷ்டமா இருக்கு எனக்கு. என்ன பிரச்சனைனா எப்பவுமே ஒன்ஸ் போர் போடுவாங்க படத்துல, ஒன்ஸ் போரே போடல. ஃபர்ஸ்ட்னா கூட்டம் கமலா தேட்டர்னாவே ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு தேட்டர் தான். சந்தோஷமா ஹாப்பியா இருப்பானாச்சா அந்த படம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் லவ், யுவன் சங்கராஜா மியூசிக் எல்லாமே பர்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் பழைய படம் பார்த்த மாதிரி தெரியல, நல்லா சந்தோஷமா இருந்துட்டு எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு சார். அது ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கு, நல்லா காமெடியெல்லாம் போயிருக்கு. படம் ஃபுல்லாக காமெடியாக தான் ஓடி இருந்தது. லவ் மெயினாக 2K கிட்ஸ் எடுத்த மூவி தான் இது. அவங்களுக்கு ஏற்ற படம் தான், 2K கிட்ஸ் எடுத்த படம் தான். ஆனால் இது படம் பார்த்துட்டு எப்படி லவ்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. எப்படி லவ்னா எப்படி, ஃபைலர்னா எப்படி, இது படம் பார்த்தா அவங்க சில பேர் கத்துக்கிற மாதிரி